Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ்ல உள்ள டாபிக்ல இயல் 4 வந்து பார்த்துட்டு வரோம். சோ இயல் 4ல இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோ. இது வந்து வடிவியல் சார்ந்த கேள்விகள் வரும். ஃபர்ஸ்ட் புள்ளிகள் பார்த்தோம், கோணங்கள், கோடுகள் இதெல்லாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து புள்ளிகளும் கோடுகளும் சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ புள்ளி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் வந்து கோட்லயும் இருக்கலாம், கோட்ல இல்லாமையும் இருக்கலாம். புள்ளி வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ கோட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கோடமை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோட்ல உள்ள புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புள்ளி வந்து கோட்ல இல்ல அப்படின்னா கோடமையா புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுலதான் கோடமை புள்ளினா அந்த கோட்ல அந்த புள்ளிகள் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் வந்து ஒரே கோட்ல அமைஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு கோடமை புள்ளின்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து 3மே வந்து ஒரே கோட்ல அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்காது, இது அமைஞ்சிருக்காது, இது அமைஞ்சிருக்காது. அப்ப 3மே ஒரே கோட்ல அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கோடமை புள்ளின்னு சொல்றோம். அடுத்து செங்குத்து கோடுனா என்னன்னா 2 கோடு வந்து கரெக்டா 90 டிகிரில வெட்டிக்கிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து செங்குத்து கோடு. 90 டிகிரில வந்து அது ஜாயின் ஆயிருக்கணும், வெட்டணும். அது வந்து செங்குத்து கோடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கோடுகள் வந்து ஒரே புள்ளியில வெட்டி கொள்ளும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும், அதாவது நிறைய புள்ளிகளையும் வெட்டி கொள்ற மாதிரியும் இருக்கு. ஓகேவா? சோ இப்படி ஒரே புள்ளியில வெட்டிக்கிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கமை புள்ளி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா எல்லா கோடும் அந்த புள்ளியின் வழியா தான் போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. இல்லாட்டி ஒரு புள்ளி வழி கோடு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் ஜெனரலா கொடுத்திருக்காங்க. டைரக்டா நம்ம வந்து எக்ஸசைஸ் போயிடலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த டயக்ராம்ல வச்சு நம்ம இங்க கீழ இருக்க 3க்கு ஆன்சர் பண்ணணும். ஏஓபி இது 3மே வந்து என்ன மாதிரி புள்ளினா ஒரு கோடமை புள்ளி. அதாவது ஒரு கோட்ல அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு கோடமை புள்ளி. அதே இது ஏஓசி இந்த 3 புள்ளியும் பாத்தீங்கன்னா ஒரே கோட்ல அமையல. இந்த ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, 2 கோட்ல அமைஞ்சிருக்கிறதுனால இது கோடமையா புள்ளி அப்படின்னு சொல்லணும். கோடமையாத புள்ளி அப்படின்னு சொல்லணும். ஏபிசி A1 B1 C1 இதுவும் என்னது கோட்ல அமையல. சோ ஒரு கோடமையா புள்ளி அப்படின்னு சொல்லணும். அடுத்து டேஷ் என்பது ஒருங்கமை புள்ளின்னு சொல்றாங்க. ஒருங்கமைன்னா என்ன அர்த்தம்? ஒரே புள்ளியின் வழியே செல்லக்கூடிய கோடுகள் அப்படிங்கிறதா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஓங்கிறதா இங்க வந்து ஒருங்கமை புள்ளி. ஏன்னா இந்த ஓ வழியா ஏ போகுது, பி போகுது, சி போகுது இல்லையா? சோ அதுதான் வரும். சோ அப்ப இது கோடமை, இது கோடமையாத, இதுவும் கோடமையாத. இங்க ஓ என்பது ஒருங்கமை புள்ளி. அடுத்து பாத்தீங்கன்னா கோடு வரைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம டைரக்டா வந்து புறவய வினாக்களுக்கு போயிடலாம். சோ படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளி என்ன? இந்த படத்துல ஒரே கோட்ல அமைஞ்ச புள்ளிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி எடுத்துக்கிறோம். ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, வராது. அடுத்து ஏஎஃப்சி இது 3மே பாத்தீங்கன்னா ஒரே கோட்ல அமைஞ்சிருக்கு. அப்ப இதுதான் ஆப்ஷன். அடுத்து வந்து பாருங்க, படத்தில் உள்ள ஒரு கோடமையா புள்ளி, கோட்ல அமையாத புள்ளி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏஎஃப்சி வராது. பிஎஃப்டி அதுவும் வராது. இஎஃப்ஜி அதுவும் வராது. அப்ப ஏடிசி தான் வரும். ஏன்னா ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. அப்ப ஏடிசி என்பதுதான் கோடமையா புள்ளி. படத்தில் எது ஒருங்கமை புள்ளி? அப்ப ஒருங்கமை புள்ளினா சென்டர்ல வர புள்ளியா இருக்கும். ஏன்னா அது வழியா எல்லா கோடுகளும் சொல்லுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து எஃப். இது வந்து பயிற்சி 4.3 இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசி பயிற்சி. இந்த பயிற்சியோட வந்து இந்த டாபிக், அதாவது இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதையும் பார்த்து இந்த இயலை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இணை வெட்டு மற்றும் செங்குத்து கோடுகள் இது என்ன வகையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன்ல பாருங்க 2 கோடு திக்கா கொடுத்துருக்காங்களே, இது என்ன கோடு வரும்? இணை கோடுகள். ஏன்னா ரெண்டுமே பேரலா இருக்கு. அடுத்து இங்க பார்த்தோம்னா இணை கோடுகளும் வரும். அதே மாதிரி என்ன கோடுகள் வரும்? வெட்டு கோடுகள் வரும் இல்லையா? வெட்டு கோடுகள்ல செங்குத்து கோடு வருமா? இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரில வருது இல்லையா? சோ அப்ப இங்க செங்குத்து கோடு வந்திருக்கு, இணை கோடு வந்திருக்கு. இதுல கிளியரா பார்த்தோம்னா வெட்டு கோடு. ஏன்னா ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல வெட்டிக்கிறதுனால இதுல வெட்டு கோடு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து கீழ்கண்ட படத்தில் உள்ள இணைக்கோடு வெட்டுக்கோடு கண்டுபிடிக்க சொல்றேன். இணைக்கோடுனா இப்படி பேரலா வரணும். இது வரும், இது வரும், இது வரும், இது வரும். ஏகப்பட்ட கோடுகள் இருக்கு பேரலா. அதே மாதிரி வெட்டும் கோடுகள்னா எந்த பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகுது இல்லையா? அதெல்லாமே வெட்டும் கோடுகள் வரும். அடுத்து படத்தில் உள்ள பின்வரும் கோணங்களை பெயரிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1ங்கிற இது எதுல வரும்னா டிபிசில வரும், இல்லைன்னா சிபிடில வரும். அடுத்து 2 வந்து பார்த்தோம்னா
இபிடி வரலாம், இல்லைன்னா டிபிஇ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கோணமோ அந்த கோணத்தோட புள்ளி வந்து சென்டரில் இருக்கணும், அதுதான் மெயின். ஸோ இது வரும். அடுத்து 3 உள்ளது பார்த்தீங்கன்னா ஏஇபி வரும், இல்லைன்னா பிஇஏ வரலாம். அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ என்ன வருது, இந்த புள்ளி வரும். அதாவது இபிசி இல்லைன்னா சிபிஇ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி 2 3 1 2 3 அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம்னு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே செங்கோணம், ஏன்னா 90 டிகிரி வருது. இது குறுங்கோணம், இது வந்து நேர்கோணம் 180 டிகிரி வரும். இது வந்து விரிகோணம் 90 விட அதிகமாக இருந்ததுனால விரிகோணம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நிரப்பு கோணம் மற்றும் நிரப்பு கோணம் அல்லாத இணைச்சோடுகளை வகைப்படுத்துக. நிரப்பு கோணம்னா ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வரும். அப்போ இது வரும், இது வராது, இதுவும் வராது, இது வரும். அப்போ இது ரெண்டுமே நிரப்பு கோணத்தில் வரும். அடுத்ததில் பாருங்க, மிகை நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணம் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வரணும். ஸோ 180னா இது வராது, 80 80 160 70 தான் வரும், இது வராது, இதுவும் வராது இல்லையா, 1 வராது, அப்போ இது வரும். ஸோ இதெல்லாம் வந்து மிகை நிரப்பு கோணங்கள். எது வருது எது வரலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் மிகை நிரப்பு கோணங்கள். இது வரும் இல்லையா, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 90னா வரும், இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டும் ஃபோர்த்தும் வந்து வரும் மிகை நிரப்பு கோணங்களில். அடுத்து நிரப்பு கோண ஜோடிகளை பெயரிடுக. நிரப்பு கோணம்னா என்ன, 90 டிகிரியில் வரணும். அப்போ இதுவும் 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 வந்து நிரப்பு கோணத்தில் வந்துடும். மிகை நிரப்பு கோணங்கள்னா என்ன, 180 டிகிரியில் வருது. ஸோ அப்போ 180 டிகிரியில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா எது வரும், 180 டிகிரிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த என்னது இந்த கோணத்தை சொல்லலாம், அதுக்கப்புறம் இந்த கோணத்தை சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கோணத்தை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து மேற்சிந்தனை கணக்குகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள் 9th சம் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியானதான். எந்த கோணம் அது நிரப்பு கோணத்தின் 2 மடங்கிற்கு சமமாக இருக்கும். நிரப்பு கோணம்னா என்ன, 90லேருந்து ஒரு கோணத்தை கழிச்சோம்னா இன்னொரு கோணம் கிடைக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே என்னன்னு பாருங்களேன், 90லேருந்து இப்போ நம்மளுக்கு அந்த கோணம் என்னன்னு தெரியாது, எந்த கோணம்ங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது நிரப்பு கோணம்னா இருக்கணும்னா 90 - x, அதாவது இந்த எக்ஸுங்கிறது ஒரு கோணம், அந்த கோணத்தை 90லேருந்து இன்னும் கழிச்சோம்னா இன்னொரு கோணம் கிடைக்கும். அப்போ இந்த கோணத்தோட 2 மடங்கிற்கு சமம் எது, இந்த கோணம். ஓகேவா. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிருமா. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வாங்க, டிவைடரில் வந்துடும். ஸோ 90 = x/2, இங்கே இருக்க -x வந்து +x வந்துடும். அப்போ 1/2 + 1x 3x / 2ன்னு வருமா. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், 90 = 3x / 2, 3 அடிச்சோம்னா 30. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 60. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 60. இது செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா 60னா இன்னொரு கோணம் என்ன 30 இருக்கும். அப்போ இந்த 30ங்கிற கோணத்தோட 2 மடங்குங்கிறதான் இந்த கோணம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த கோணம் அதன் மிகை நிரப்பு கோணத்தின் 3 மடங்கிற்கு சமம். நம்ம சொன்ன மாதிரியா அந்த கோணம் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மிகை நிரப்பு கோணம்னா 180 - xன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 180 - xோட 3 மடங்கு. ஓகேவா. ஸோ 180 - xோட 3 மடங்கு அப்படின்னா 2/3, 3ல் 2 மடங்கு. 2/3ங்கிறது எதுக்கு சமம், அந்த கோணத்துக்கு சமம், எக்ஸுக்கு சமம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 180 - xக்கு இந்த பக்கம் வரும்போது 3/2xன்னு வந்துடும். இங்கே -x இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது +x ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5x / 2 இருக்கும். இது 180. அப்போ 180 = 5x / 2 அடித்தோம் அப்படின்னா 3 5 15, 6 5 30. ஸோ 36 × 2 வந்து 72. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 72. ஸோ உங்களுக்கு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துட்டு 72. அப்போ இந்ததோட 3 மடங்கு போட்டோம்னா நமக்கு இன்னொரு 180 கழிச்சோம்னா வரக்கூடிய வேல்யூ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நமக்கு ஆப்ஷன் இல்லாதனால நான் உங்களுக்கு டைரக்ட் மெத்தட் சொல்கிறேன். அடுத்து 2 கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 டிகிரி அதிகமாக உள்ளது எனில் அக்கோணத்தை காண்க.
ஃபர்ஸ்ட் ரெண்டு கோணம் மிகை நிரப்பு கோணமா இருக்கு. அப்போ ஒரு கோணம் எக்ஸ்னா இன்னொரு கோணம் வந்து 180 டிகிரி மைனஸ் எக்ஸ். இப்போ என்னன்னா 180 டிகிரி மைனஸ் எக்ஸுங்கிறது தான் அதிகமான என்னது கோணமா இருக்கும். இது வந்து ஸ்மால் கோணமா இருக்கு. அப்போ ஒரு கோணம்ங்கிறது இன்னொரு கோணத்தை விட எவ்வளோ அதிகம், 20 டிகிரி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ 180 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 டிகிரியா. ஸோ இந்த சைடு வரும்போது 180 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 160, 160ல் 2xனா எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 160ல் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 80 வரும். அப்போ ஒரு கோணம் 80னா இன்னொரு கோணம் வந்து 100 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 80 டிகிரி அண்ட் 100 டிகிரின்னு வரும். அடுத்து இரண்டு நிரப்பு கோணங்கள் வந்து 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த கோணங்களை காண்க. நிரப்பு கோணம்னா என்ன அர்த்தம், இது ரெண்டு கோணத்தை ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி வரும். ஸோ இந்த ரேஷியோவை கோணமாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 7x + 2xன்னு எடுத்துக்கிறோம். இதை ஆட் பண்ணோம்னா 90 வரணும். ஸோ அப்போ 7x + 2xங்கிறது 9x, 9x 90னா எக்ஸோட வேல்யூ என்ன 10. அப்போ 7xனா 70, 2xனா 20. அப்போது இதுதான் அந்த ரெண்டு நிரப்பு கோணங்கள். அடுத்து வந்து பாருங்க, அதுலயே வந்து மிகை நிரப்பு கோணங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதே ரேஷியோ வச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ரேஷியோவையும் கூட்டணும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 70, 20. இங்கே வந்து ரெண்டையும் கூட்டணும்னா 180க்கு ஈக்குவல். ஸோ அப்போ 5x + 4x இஸ் ஈக்குவல் டு 180. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9x = 180. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 90, சாரி எக்ஸோட வேல்யூ வந்து 20. அப்போ 5 × 20னா 100 வரும், 4 × 20னா 80 வரும். அப்போ அதுதான் ரெண்டு கோணங்கள். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மேற்சிந்தனை கணக்குகள் முடிஞ்சு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நினைவில் வைக்க சொல்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஷின் வந்து கேட்கலாம். கோடு என்பது இருபுறங்களிலும் முடிவின்றி நீண்டு கொண்டே செல்லும். கோட்டு துண்டிற்கு 2 முனை இருக்கும், அதோட இருபுறங்களும் முடிவு பெற்று இருக்கும். இணைக்கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் சென்று கொண்டே இருக்கும். இரண்டு கோடுகள் இணையாக இல்லை எனில் அது ஏதாவது ஒரு இடத்துல வெட்டிக்கொள்ளும், அது வந்து வெட்டும் கோடுகள்னு சொல்றோம். இரண்டு கதிர்கள் ஒன்றை ஒன்று ஒரு புள்ளியில் சந்தித்து கொள்ளும் போது அப்புள்ளியில் அக்கதிர்கள் கோணத்தை உருவாக்கின்றன. இப்படி ரெண்டும் சந்திக்கும் போது தானே கோணத்தை உருவாக்குது. கோணமானியை பயன்படுத்தி தான் கோணத்தை அளக்க முடியும். குறுங்கோணம்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். செங்கோணம்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கணும். விரிகோணம்னா 90யை விட அதிகமாக இருக்கணும். அடுத்து இரண்டு கதிர்கள் அல்லது கோடுகள் சரியாக ஒன்றை ஒன்று பொருந்தும் போது அவை பூஜ்ஜிய கோணத்தை உருவாக்குகின்றன. ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா அது பூஜ்ஜிய கோணம். அதே இது வந்து கரெக்டா ரெண்டுமே வந்து என்னது செங்கோணத்துல இருந்துச்சு, 90 டிகிரில இருந்துச்சு அப்படின்னா அது நிரப்பு கோணம்னு சொல்றோம். அதே இது 180 டிகிரி அல்லது 180 டிகிரி அல்லது நேர்கோணமா இருந்துச்சுன்னா அது மிகை நிரப்பு கோணம்னு சொல்றோம். A மற்றும் B என்ற இரண்டு புள்ளிகளுக்கு அவற்றின் வழியே செல்லும் தனித்த ஒரு கோடு இருக்கும். 3 புள்ளிகள் ஒரு கோட்டின் மீது அமைந்தால் அந்த புள்ளி வந்து கோடமை புள்ளிகள். இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று 90 டிகிரி கோணத்தில் வெட்டி கொண்டால் அது செங்குத்து கோடுகள். 90 டிகிரில வெட்டிக்கிடுச்சுன்னா செங்குத்து கோடுகள். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழி சென்றால் அக்கோடுகள் ஒரு புள்ளி வழி கோடுகள் அல்லது ஒருங்கமை புள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வடிவியல் அப்படிங்கிற இயல் இன்னும் வந்து ஒரு இயல் இருக்கு, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் அண்ட் இயல் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. மேக்ஸ் சமச்சீர் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.